மது போதை இல்லாத இந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும். ஒயின் ஷாப் வேணுமா? ஒயின் ஷாப் வேணாம்ல. அது யார் மூடுறேன்னு சொன்னது? மருத்துவர் அன்புமணி தான் ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொன்னார். வந்தவனே நான் மூடுறேன்னு சொன்னார். அது மாதிரி இவங்கெல்லாம் மூடுறேன்னு சொல்லுவாங்க, படிப்படியா குறைக்கிறேன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா பொய் தான். ஒயின் ஷாப்போ மதுவோ சாராயமோ போதை பழக்கமோ கஞ்சா பழக்கமோ எல்லாத்தையும் தமிழ்நாட்டை விட்டு அடியோட ஒழிக்க மருத்துவர் அன்புமணி மட்டும்தான் உங்க பக்கமா நிக்கிறார். உங்களுக்காக தான் அவரை நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணார்? 108 ஆம்புலன்ஸ் யார் கொடுத்தா? நீங்க கேட்டீங்களா? எனக்கு ஆம்புலன்ஸ் கொடுப்பா, நான் ஆஸ்பத்திரி போகணும், எனக்கு கை கால்லாம் வலிக்குது, இல்லை எனக்கு மூச்சு திணறுது, என் பொண்ணுக்கு பிரசவ வலி, நான் ஆஸ்பத்திரி போனோன்னா நீங்க ஆம்புலன்ஸ் விடுன்னு கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்க கேட்ட உடனே போன் பண்ண உடனே உங்க அண்ணன் தம்பி ஓடியார மாதிரி அந்த 108 ஆம்புலன்ஸ் தான் உங்களுக்கு வருது, உங்க வீட்டு வாசலுக்கு வருது. அந்த 108 ஆம்புலன்ஸை உங்கள் வீட்டுக்கு என்னுடைய தங்கச்சி என்னுடைய சகோதரிகள் எந்த கஷ்டம் இல்லாம மருத்துவமனைக்கு போகணும்ன்றதுக்காக டெல்லியில இருந்து 1350 வண்டிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அனுப்பியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான், உங்க அண்ணன் தான். இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாட்டில் 1350 வண்டிகளை டெல்லியில இருந்து உங்களுக்காக அனுப்பியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். 108 ஆம்புலன்ஸ் என்ற பெயரை போட்டு உங்களுக்காக அனுப்பினார். இவங்களால ஒரு பஸ் கூட விட முடியல கிராமத்துக்கு. உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு 1000 வண்டி 1350 வண்டி உங்களுக்கு நிக்குது. எது? உங்களுக்காக மருத்துவர் அன்புமணி செய்தது. அதனால் தங்கைகளான நீங்களும் அம்மாவான நீங்களும் அவரை உங்க வீட்டு பையனா நீங்க நினைச்சுக்கணும். உங்க வீட்டு மகனாக நீங்கள் நினைத்து கொண்டு அவருடன் நீங்கள் எல்லாம் அவருடைய சகோதரிகளாக அவருடைய அம்மாவாக நீங்க கூட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்கள் வீட்டு மகளாக உங்களோடு தான் இருக்கிறேன். அதனால இந்த விஷயம்லாம் நீங்க மனசுல ஏந்தி கொண்டு எப்பயுமே அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.